ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம ஆர்பி யூடியூப் சேனல்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஹவு டு ஸ்கொயர் ரூட் நம்பர்னு கேட்டிருந்தாரு. ஸோ அந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஸோ இந்த கான்செப்டை ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா வித்தின் 2 ஸ்டெப்ஸே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார் தட் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா வி ஹாவ் டு நோ த ஸ்கொயர் நம்பர்ஸ் டில் 25. தட் இஸ் 25 ஸ்கொயர் வரைக்கும் நம்மளுக்கு எல்லா ஸ்கொயர் நம்பரும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், எந்த ஸ்கொயர் நம்பர் எதுல எண்ட் ஆகுதுன்னு தெரியணும். அதாவது எல்லா ஸ்கொயர் நம்பருடைய ஒன்ஸ் பிளேஸும் தெரியணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒன்ல எண்ட் ஆகிற ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னென்னா 1 ஸ்கொயர் 1, 9 ஸ்கொயர் 81. ஸோ இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ தட் இஸ் 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9, 4 ஸ்கொயர் இஸ் 16, 5 ஸ்கொயர் இஸ் 25, 6 ஸ்கொயர் is 36, 7 square is 49, 8 square is 64, 9 square is 81. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம ஒன்ஸ் பிளேஸ் யூஸ் பண்ணும். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 4 digit நம்பர் எடுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னு சொன்னேன்? ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸாக்ட் ஸ்கொயர். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற நம்பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6241. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், யூ ஹாவ் டு ஸ்ப்ளிட் த நம்பர்ஸ் இன்டு பார்ஸ். Okay, that is lastல இருந்து we have to split the numbers into pairs. Okay, so 41 is one pair and 62 is one pair. Okay, first two numbers we have one procedure, last two numbers we have one procedure. So first two numbers என்ன procedure அப்படின்னா 62 வந்து square number இல்ல, we know that. So which is the nearest square number of 62 ன்னு பார்க்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் நம்பர் சைடில் எழுதியிருக்கோம் இல்லையா, அதில் செக் பண்ணுவோமா? எஸ். ஸோ 62க்கு நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் 49 and 64. தட் இஸ் 62 உடைய நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து 7 ஸ்கொயர் and 8 ஸ்கொயர். இதுல இருந்து நம்ம நியரஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் தான் எடுப்போம், அதாவது 7 மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல என்ன செக் பண்ணுவீங்கன்னா விச் ஸ்கொயர் நம்பர் எண்ட்ஸ் வித் 1. எந்த ஸ்கொயர் நம்பர் 1ல எண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, 1 ஸ்கொயர் 1 and 9 ஸ்கொயர் 81. So 1 ஸ்கொயர் 1, 9 ஸ்கொயர் 81. 1ல எண்ட் ஆகுற ஸ்கொயர் நம்பர் 1 and 9. ஸோ உங்க ஆன்சர் என்னவா இருக்கும்னா எய்தர் நான் சொன்னேன் இல்லையா நியரஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் எடுக்கணும்னு. ஸோ 7 will be your tens place and 1 will be your ones place. அதாவது 71 ஆன்சரா இருக்கணும். இல்லைன்னா உங்க டென்ஸ் பிளேஸ் சேஞ்ச் ஆகாது, ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். 79 ஆன்சரா இருக்கும். ஓகே, பட் எக்ஸாம்ல இந்த மாதிரி இதுவா இருக்கும் அதுவா இருக்குன்னு ஆன்சர்ஸ் கொடுக்க முடியாது இல்லையா. வி ஷுட் நோ த எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா 71க்கும் 79க்கும் மிடிலா 75 உடைய ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். 71க்கும் 79க்கும் மிடில் 75 மேம் அப்படின்லாம் கேட்டா அப்படி கிடையாது. இந்த இதுல என்ன கண்டென்ட் வந்தாலும் சாரி, இன்கேஸ் 72 and 74 வந்தா கூட we will take 75, சாரி 72 and 76 வந்தா கூட we will take 75 as a middle term. ஓகே, ஸோ நம்பர் ends with 5 தான் மிடில் டேர்மா எடுப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன எடுக்க போறோம்? 75க்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். 75 into 75 போடணுமானா நோ. 75 ஸ்கொயர் ஆல்ரெடி நம்பர் ends with 5க்கு எப்படி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம்னு நம்ம யூடியூப் சேனல்லையே வீடியோ இருக்கும். பட் ஸ்டில் நான் இப்பயும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ் நம்பரை எடுங்க. டென்ஸ் பிளேஸ் நம்பர் இஸ் 7. 7 அண்ட் அதை கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும்னா 7ஐயும் அதோடைய சக்சஸாரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, சக்சஸார் மீன்ஸ் ஆஃப்டர் நம்பர். ஓகே,
So 7 அதோட success are 8 multiply பண்ணணும். What is 7 8s are 56. Next, ones placeல இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். 5 ஸ்கொயர் என்ன 25. இப்போ சேர்த்து எழுதுங்க 5625. இப்போ we are going to get the answer. அதாவது our question what we got is 6241. இதை விட நம்ம கண்டுபிடிச்ச 75 உடைய ஸ்கொயர் greater than or lesser than ன்னு பார்க்கணும். ஓகே, obviously நம்ம question தான் greater. 5625 is a less. That is 75 square less number. இப்போ நம்ம question greater இருந்ததுன்னா, I repeat, நம்ம question greater இருந்ததுன்னா, we have to take the greatest number. That is 79 is your answer. Okay, that is square root of 6241 உடைய square answer என்னன்னா 79. Okay, if your question is smaller than the answer which you have found with 5, then we have to take the lesser number. For example, if instead of 5600, if we get 7625, okay, அப்ப question smaller number இருந்ததுன்னா, then answer smaller number தான் எடுத்துக்கணும். That is 71 தான் எடுக்கணும். இப்ப புரிஞ்சுதா இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? இதே மெத்தட்ல நீங்க 5 டிஜிட் நம்பர் கூட பண்ணலாம். அதாவது 3 டேர்ம்ஸ் 2 டேர்ம்ஸா எந்த கான்செப்ட் உங்களுக்கு வேணும்னாலும் எதுக்கு ஷார்ட்கட் வேணும்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா வீடியோ சென்ட் பண்றேன். இல்ல எனக்கு வேதிக் மேக்ஸ்ல எல்லா கான்செப்டும் கத்துக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ஆர்பி அகாடமிக்ஸ் வேதிக் மேக்ஸ் உடைய நெக்ஸ்ட் பேட்ச் வர செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இது வீக்கெண்ட் கிளாஸஸ் மட்டும்தான், உங்க வீக் டேஸ் டியூஷன் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதோடைய ஃபியூ டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அண்ட் ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.